இந்த அரபு நாடுகள்ல என்னதான் நடந்துட்டு இருக்கு, அதுவும் சவுதியில நம்மளுடைய புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய மக்கா மதீனாவுல என்னதான் நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி இப்போது என்ன இருக்கு, போர் நகர்ந்து போயிருக்கு. என்ன காரணம், இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இதுல நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரமலானுடைய முதல் 10 நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஆனா 10வது நாளே என்ன ஆச்சு, உங்களுக்கு போர் வர ஆரம்பிச்சிச்சு. போர் வர ஆரம்பிச்சதுமே காரணம் யாரா இருந்தா அமெரிக்காவும் இஸ்ரேலுமா இருந்தாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்றாங்கன்னா ஈரானை தாக்குறாங்க. ஆனா ஈரான் இந்த தாக்குதலை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே யூகிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தகவல் வந்துருச்சு ஈரானை தாக்குறதுக்கு அமெரிக்காவும் அதுக்கப்புறம் இஸ்ரேலும் தயாரா இருக்காங்கன்ட்டு. உடனே ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஒரு வருடமாகவே இஸ்ரேல் எங்களை தாக்குனா திருப்பி நாங்க இஸ்ரேலை தாக்குவோம், அதே நேரத்துல அமெரிக்கா எங்களை தாக்குனா திருப்பி அமெரிக்காவை தாக்க முடியாது. அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, ஈரான் எங்கேயோ இருக்கு, அந்த தைரியத்துலதான் அவன் அடிக்கிறான். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா எங்களை தாக்குனா அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளத்தை நாங்க தாக்குவோம்னு சொல்றாங்க. அரபு நாடுகள்னா சவுதி, கத்தாரு, UAE, பஹ்ரைனு, ஜோர்டானு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குவைத்து, எல்லா இடத்துலயுமே என்ன இருக்குது, அவங்களுடைய தளங்கள் இருக்கு, ராணுவ தளங்கள். அப்ப அந்த ராணுவ தளங்கள்ல யார் இருப்பானா, அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50,000 இருந்து 70,000 சோல்ஜர்ஸை கொண்டு போய் மத்திய கிழக்குல வச்சிருக்காங்க. முதல்ல இவங்க எதுக்கு மத்திய கிழக்குல அவங்களுடைய சோல்ஜர்ஸை கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இப்ப அமெரிக்காவுடைய தளம் இந்தியால இருக்கான்னு கேட்டா கிடையாது, இந்தியா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனா இந்த சவுதியில என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. யார் அவங்க, முதல்ல அவங்க யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்த நசாராக்கும் யகூதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கறதே காரணம் என்ன, அவங்களுடைய படைத்தளத்தை கொண்டு அதாவது ஒரு படைத்தளங்கிறது சண்டை போடக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மக்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம், எல்லா நாட்டிலயுமே எல்லா மக்களும் விசாவை வாங்கிட்டு போய் தங்கலாம். ஆனா ஒரு ராணுவத்தை போய் இடம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. அததான் ஈரான் சொல்றாங்க, எதுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து வைக்கிறீங்க, அவங்கள வெளியே அனுப்புங்கிறாங்க. ஆனா இந்த சவுதி, UAE இவங்கெல்லாம் அமைதியாவே இருக்கிறாங்க. நீங்க இடம் கொடுத்தனாலதான் அவன் என்ன பண்றான், நான் இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு என்னோட இடத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கிறான். இப்ப அந்த இடத்துல இடம் கொடுத்தா என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய வளங்களை திருடிட்டு போறான். எப்படி திருடுறான்னா, மிரட்டுறான், நீ எங்களுக்கு கொடுக்கணும். அதாவது சவுதியில எண்ணெய் இருக்குதா, பெட்ரோல் இருக்கா, அவங்களுடைய ஒரு அடித்தளம் வளமே அதுதான். அதை வச்சுதான் அவங்க வருமானத்தை ஈட்டி கொண்டு இருக்கிறாங்கன்னா, அந்த வளத்துல எங்களுக்கு பாதி கொடுத்துரு, நீ அந்த பெட்ரோல் எடுத்து எங்கள்கிட்ட என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும், நாங்க வித்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாதி காசுல என்ன பண்ணிடுறான், அவன் ஈஸியா வாங்கிக்கிறான். அதே மாதிரி ஈரான்லயும் பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் விளையுது. ஈரான்லயும் என்ன பண்ண சொல்றான் அவன், நான் பேஸ் அமைப்பேன், என்னுடைய ஏர் பேஸ் அமைச்சு போட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். இது பார்த்தா அராஜகம். ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு வளங்கள் இருக்கும். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும், இதே சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும், தங்கம் இருக்கும், வைரம் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், என்ன வேணா இருக்கும். அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்களை அவங்கவுங்க வித்து அந்த நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதை விட்டு போட்டு அமெரிக்காக்காரன் எல்லா நாட்டுக்குள்ளேயும் பூந்து, நீ என்ன பண்ணு, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எங்களுக்கு பாதி வித்துரு, நாங்க என்ன பண்றோம், கம்மி காசுக்கு வாங்கிடுறோம், அப்புறம் நாங்க என்ன பண்றோம், நீ சும்மா ஓட்டுறோங்கிறாங்க. இது எப்படின்னா ரவுடிசம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு தாதா எப்படி மிரட்டுவான், அதாவது வசூல் பண்றதுக்கு, அந்த மாதிரி அமெரிக்காக்காரன் மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஈரானுக்கும் அவங்க அமெரிக்காவுடைய தளங்களை எல்லாம் காலி பண்ண சொல்லுங்கன்னு சொன்னா சவுதி முதல் கொண்டு எந்த அரபு நாடுகளும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. இவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குவோம்னு சொல்லி தாக்கிட்டாங்க. தாக்குனதுக்கு பிறகு ஈரான் சொன்னதை செய்யறாங்க, திருப்பி இஸ்ரேல் அடிக்கிறாங்க, திருப்பி அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெல்லாம் சவுதி போன்ற அரபு நாடுகள்ல இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கிறாங்க. மொத்தமா 9 நாடுகள் பக்கத்தால அரபு நாடுகள் இருக்கு ஈரானுக்கு பக்கத்தால. ஈரான் அப்படிங்கிறது ஒரு பெர்ஷியன் கண்ட்ரி தான். இங்க ஈரான்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஷியாக்கள் இருக்காங்க. ஷியாக்களும் முஸ்லீம் தான், ஆனா அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு விட கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். இருந்தாலும் அவர்களும் முஸ்லீம்கள் தான். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தாக்கும் போதே பக்கத்து நாடுகள்ட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க, அரபு நாடுகள்ட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க, சவுதி போன்ற நாடுகள்ட்ட உங்களை அடிக்கணும்னு அடிக்கல, அமெரிக்காவுடைய தளங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க, அவங்கள நீங்க காலி பண்ண சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா நாங்க அடிக்கிறதுல அவங்க ஓடிடுவாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ராணுவ தளத்தை அடிக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு எம்பசி தூதரகத்தை அடிக்கிறாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா எதுல இருந்தெல்லாம் லாபத்தை சம்பாதிக்குதோ அந்த பிசினஸ் இருக்கக்கூடிய இடத்த அடிக்கிறாங்க. அதை அடிக்கும் போது கண்டிப்பா அந்தந்த நாடு சவுதி, UAEக்குமே என்ன ஆகுது, நஷ்டம் வருது. எந்தெந்த அரபு நாடுகள் இருக்கோ 9 அரபு நாடுகளுடைய வளங்களை தான் அமெரிக்காக்காரன் என்ன பண்றான், கொள்ளையடிக்கிறான். அப்ப அந்த நாட்டுக்கும் நஷ்டம் வருது, அமெரிக்காவுக்கும் நஷ்டம் வருது. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அப்படிதான் நாங்க அடிச்சாதான் அவன் போவான், இல்லாட்டினா அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சவுதியுடைய அரம்கோ நம்பர் 1 ஆயில் ரிஃபைனரி பண்ணக்கூடிய இடமா இருக்கு.
உலகத்துக்கே அதிகமாக ஆயில் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அந்த இடமே என்ன ஆயிடுச்சுன்னா இழுத்து மூடப்பட்டுருச்சு. அப்ப அந்த இடம் இழுத்து மூடப்பட்டா நமக்கு எப்படி பெட்ரோல் கிடைக்கும்? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தட்டுப்பாடு வருது. அதே மாதிரி கத்தார்ல இருந்து நமக்கு கேஸ் கிடைக்குது. அந்த கேஸ் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தவே அடிச்சிட்டாங்க ஈரானும் அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு கோவத்துல என்ன பண்ணிட்டான், இஸ்ரேல்காரனும் அடிச்சிட்டான். இஸ்ரேல்காரனுக்கு எதுக்காக அந்த கோவம் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காக்காரனாவது பிசினஸ் பண்றான். ஆனா இஸ்ரேல்காரனுக்கு அமெரிக்காக்காரனுக்கு பிசினஸ் நடக்கணுங்கிறதுலாம் நோக்கம் இல்ல. நம்ம அடிச்சு விட்டோம்னா அது ஈரான் மேல பழி விழுவோம், அவங்களுக்குள்ள சண்டை வரும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதனால அப்பப்ப நேத்து ஒரு தாக்குதல், முந்தானேத்து ஒரு தாக்குதல், அவன் பாட்டு என்ன பண்ணிடுறான், அங்கங்க இருக்கக்கூடிய சவுதியில இருக்கக்கூடிய இடம், UAE-ல இருக்கக்கூடிய இடம்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அடிச்சு போட்டு அந்த பழியை தூக்கி ஈரான் மேல போடுறான். ஈரான் இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த நாங்க தான் அடிச்சிருக்கோம்னு ஒத்துருக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த நாங்க அடிக்கல அப்படிங்கறதையும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்தையோ இல்ல பெரிய பிசினஸ் பாதிப்பை கொடுத்தாவோ அது அரபு நாடுகள் ஈரான் மேல போர் செய்யற காரணமாயிருங்கிறதுனால ஈரான் அந்த தாக்குதலை தவிர்த்துக்கிறாங்க. ஆனாலும் இஸ்ரேல்காரன் என்ன பண்றான்னா, அரபு நாடுகளுக்குள்ள சண்டை வரணும், ஈரானை எதிர்க்கிறதுக்கு சவுதியும் UAE-யும் களமிறங்கணுங்கிறதுக்காகவே மாத்தி மாத்தி சில பொய்யான அட்டாக் பண்ணிட்டு அவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல இது சவுதி என்னவா இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்குமே ஈரானை அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் தான் இருக்கு. ஏன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. அந்த தகவலை கொடுத்தது UAE தான் கொடுக்குறாங்க. இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே சவுதி தான் சொல்றாங்க, ஈரானுடைய தலைவரை அடிங்கன்னு சொன்னனாலதான் அமெரிக்கா அடிச்சாங்க. அதனால சவுதி தான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு தகவலையும் ஆதரவையும் கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல சவுதி அமெரிக்காவுக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ரகசியமா தளங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க, ராணுவ தளங்கள் எல்லாம் கொடுத்து அடிச்சுக்கோங்கன்னு இருக்காங்க. UAE-யும் அதான் பண்றான், சவுதியும் அதான் பண்றான். அதே சமயத்துல சவுதி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அப்ப சவுதியில தாக்குதல் நடத்தப்படுறது இல்லையான்னு கேட்டா, அப்பப்ப ஈரான் அடிக்கிறதுனால அங்கங்க பிசினஸ், அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய எம்பசி, அமெரிக்காவுடைய தளங்கள்ல அங்கங்க பாதிக்கப்படுது. ஆனா முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடத்தையோ இல்ல அவங்களுடைய புனித ஸ்தலத்தையோ தாக்குறது இல்ல. அததான் சொல்றாங்க ஈரானு, நாங்க மக்களை தாக்கல, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தலையீடுகளை மட்டும் தான் தாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால இப்ப மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஈரான் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு அக்கறையும் வந்திருக்கு. அதை மாத்துறதுக்காக இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சவுதி எங்க நம்ம மக்கள்லாம் என்ன ஆயிருவாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களோ, முஸ்லீம் எல்லாம் ஈரான் பக்கம் சாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போது ஃபத்வா கொடுக்கறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்த ஆலிம்கள் அறிஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஈரான் செய்யறதோ நம்மளுடைய இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க, ஷியா சன்னி பிரச்சனையா இதை கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இப்போது சவுதி போன்ற நாடுகளே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சவுதியில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அந்த விஷயத்த சொன்னாங்கன்னா, நீங்க ஷியாக்கள் பக்கம் நிக்கிறதே பாவம்னு சொன்னா முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, நான் எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சவுதி மக்களும் பொதுவாகவே இங்க இருக்கக்கூடிய அதிகமான சன்னி முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, ஷியா முஸ்லீம்களுக்கு எதிராக மாறிடுவாங்கிறதுக்காக இப்போ சவுதி என்ன பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. மொத்தத்துல இந்த போர்ல பாத்தீங்கன்னா ஷியாக்கள் பக்கம் நம்ம நிக்க வேண்டிய ஒரு நிலைமை தான். அவங்க கரெக்டா தான் இதை எதிர்கொண்டு இருக்காங்க. ஒரு சில தாக்குதல்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்காக அரபு நாடுகள்ல அடிக்கிறது அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களையும் பாதிக்குதுங்கிறது உண்மைதான். அதை நம்ம மறுக்கறதுக்குள்ள, ஒரு போருன்னு வரும்போது நிறைய தாக்குதல் நடத்தப்படும் போது ஒரு 90-100 தாக்குதல் நடத்தும் போது அதுல ஒரு 10 தாக்குதல் பாத்தீங்கன்னா மக்களும் பாதிக்கப்படுறாங்க. மற்றபடி பொது இடத்தை அவங்க அடிக்கிறது இல்ல. ஹஜ் உம்ராலாம் இயல்பாக செயல்பட்டு இருக்கு. இந்த நிலைமையில 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தேதியிலிருந்து என்ன வேணா நாங்க செய்ய போறோம், ஈரானுடைய ஒட்டுமொத்த பவர் பிளான்ட்டையும் அடிக்க போறோம், கரண்டே இல்லாம ஈரானை மூழ்கடிக்க போறோம், தரை வழியை ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அதுக்கு சவுதி தான் என்ன பண்றாங்க, தகவல் கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்து ஓயற மாதிரியே கிடையாது. அடுத்த லெவலை நோக்கி தான் போயிட்டு